அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் பிறப்புக்கு நல்லதா அப்படின்னா, அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் பிறருக்கு இப்போ நல்லது, பிறந்தவருக்கு நல்லது இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா அவிட்டம் என்பது அஷ்ட வசுக்கள். இரண்டாவது அவிட்டம் என்பது இந்திராணி. ஏன்னா அவிட்டத்தில் பிறந்தவள் இந்திராணி, கேட்டையில் போய் பிறந்தவன் இந்திரன். இந்த அவிட்டத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் மேல் பல இந்திரன்கள் என்ன சொன்னா கண்ணு வச்சுட்டே இருப்பான். பல இந்திரன்கள், இது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், பல இந்திரன்களுக்கு என்ன சொன்னா இவ என்ன சொன்னா ஒரே இந்திராணி பல இந்திரன்கள் சுத்தி சுத்தி வருவான். என்ன பண்றது? வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதே சமயத்தில் என்ன சொல்லலாம்னா அவிட்ட நட்சத்திரம் சனி சாபம் பெற்ற நட்சத்திரம். சூரியனுடைய வாழ்வியல் தோஷத்தை உடையது. சனி சாபம் பெற்ற நட்சத்திரம் தான் அவிட்டம். சூரியனுடைய தோஷம் பெற்றது. அப்ப அவிட்டத்தில் பிறந்தவர்களுடைய தகப்பன் திருமணத்தை இந்த நபர்களுடைய திருமணத்தை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா என்பது ஒரு டேஞ்சர் ஜோன் தான். அந்த டேஞ்சர் ஜோனை தவிர என்ன சொன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன சொன்னா இறப்பு என்று ஒன்று வந்துவிட்டால் இவர்கள் பெரிய யோகத்தை அடைவர். இவர்களுடைய வீட்டில் என்ன சொல்றான்னா இது ஒரு கொடுமையான விஷயம். ஒரு பக்கம் இறப்பு பிறகு பெரிய யோகம் வருதுங்கிறது அது தேவையா? அப்பா இல்லாம இறந்துருவாரு, ஆனா பையன் ஜெயன்னு என்ன சொன்னா வெளிநாடு போவான், அங்க போவான், இங்க போவான், எல்லாம் நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவான். ஏன்னா இதை தகப்பன் பார்க்க முடியாது அல்லது தாய் பார்க்க முடியாது. இது ரெண்டு தான் இந்த அவிட்டத்தோடைய உண்மையான சொருவம். ரெண்டாவது, திருமண வாழ்க்கை அவிட்டத்திற்கு சிறப்பாக இருக்கு. அவிட்டத்துக்கு சிறப்பா இருக்கு. என்ன காரணம்னா இந்த இந்திராணியை எவன் கெட்டுறானோ, அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாருமே என்ன சொன்னான்னா இந்திராணியா அவங்களுக்கு நினைச்சிட்டு இருக்கு. இந்த இந்திராணியை என்ன சொன்னான்னா கட்டியிருக்கிறவன் என்ன செய்வான்? நோட்டம் பார்த்துட்டே இருப்பான். இந்த இந்திராணியை யாரும் கைப்பிடிச்சிட்டு போயிருந்தாங்களோ, இல்லை இந்த இந்திராணி என்ன செய்ய எங்கிட்டு போயிருந்தாலோ. ஏன்னா ஒரு அவிட்டத்தில் பிறந்தவனுடைய உண்மையான சொரூபம் நல்ல சுகபோக வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஏன்னா பெண்களுக்கோ ஆண்களுக்கோ தேவையானது என்ன சொல்லலாம்னா சுகபோக வாழ்க்கை என்பது லக்ஸுரிஸ் மட்டும் அல்ல. காரு வாகனம் வண்டி வசதி இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த அவிட்டம் இல்லற வாழ்க்கைக்கு சுகமானது. ஏன்னா காலபுருஷனுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம். ஜோதிட சாஸ்திரத்தில் இன்னும் நிறைய பேர் நிறைய மறைக்கப்பட்ட விதிகள் உண்டு. எப்ப குருவோடைய நட்சத்திரம், சனியோடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் வாழ்க்கைக்கு சூப்பரா இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை பண்படுத்தி வச்சுக்கிட்டு தெரியணும். குருவோடைய நட்சத்திரம் அது காலபுருஷனுடைய 9ஆம் இடம் எது? காலபுருஷனுடைய 9ஆம் இடம் குருவுடைய வீடு. சனியோடைய நட்சத்திரம் காலபுருஷனுடைய 11ஆம் இடம் ஆகிய லாபஸ்தானம், சனி வீடு. அதுக்கு அடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் காலபுருஷனுடைய 12ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்ப வாழ்க்கை என்பது ஒரு மனிதனத்திற்கு மேசத்துல இருந்து விருச்சிகத்து வரைக்கும் இல்லை. மேசத்து வரைக்கும் விருச்சிகத்து வரைக்கும் இருக்கா? அதுக்கு அடுத்தான் இருக்குது காலபுருஷனுடைய 9ஆம் இடம், காலபுருஷனுடைய 10ஆம் இடம், காலபுருஷனுடைய 11ஆம் இடம், 12ஆம் இடம். இங்கதான் என்ன சொன்னா பாக்கியம்,
தொழில், லாபம், அயன சயன போகம் இருக்குது. இதுல காரியகர்த்தா யார் வராங்க? குருவும் சனி வராங்க. குருவும் சனி தானே என்ன சொல்லலாம்னா வந்து காலபுருஷனுடைய 2 இடங்கள் 9ம் 12ம், காலபுருஷனுடைய 10ம் 11ம் சனி வீடு. ஆனால் இவர்களுக்கு எல்லாம் மேல இவங்க மேல குதிரை ஏறிட்டு ஒருத்தர் நிற்பார். யாரு தெரியுமா? 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சம். அப்ப அந்த 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சமா இருக்கு. கிளம்பிட்டீங்களாப்பா? கிளம்பிட்டேன்ப்பா. சரி, பார்த்து வாங்கப்பா. ஓகே. அப்ப காலபுருஷனுடைய இந்த மாதிரி நீங்க கணக்கு பார்க்கணும். ஜோதிடம் வந்து என்ன சொல்றான்னா வந்து நல்லா கணக்கு பார்த்து நீட் பண்ணோம்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். அப்ப இந்த ஜோதிடம் என்பது மேசத்துல இருந்து விருச்சிகத்து வரைக்கும் இல்லை. எங்க 9, 10, 11, 12 ராசிகள்ல போய் பிறந்தவனை பாருங்க, நல்லா இருப்பான்னா வந்து என்ன சொன்னான்னா இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தானோ அதை நல்லா அனுபவிச்சிருவான். அது எதுவாக இருந்தாலும் சரிதான், அனுபவிக்கிறது தானே வாழ்க்கை. நீங்க இவ்வளவு சமத்து இந்த ஒரு பெரிய வருத்தப்பட வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். கொரோனா பீரியடில் வந்து பீலா ராஜேஷ் எவ்வளவு ஹேண்ட்ஸம் லேடி, எவ்வளவு பதவி, எவ்வளவு பட்டம், கணவர், எல்லா விதத்திலுமே வந்து லக்ஸுரி குடும்பத்துல போய் பிறந்து லக்ஸுரியான ஒரு படிப்பு படிச்சு, ஒரு மருத்துவத்துறையை படிச்சு, அதுக்கடுத்து வந்து ஒரு குடிமைப்பணியை படிச்சு வெற்றி பெற்ற அந்த அம்மா 60 வயதை தாண்ட முடியல. 56 வயதில் மரணம். ஏன் என்று சொன்னால் என்ன காரணம் தெரியுமா? பீலா அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை சொல்லக்கூடாது, இறந்த பிறகு சொல்லக்கூடாது. பீலா என்று சொன்னால் உத்தர நட்சத்திரம். அந்த உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டான புதன் தோஷம் என்ன செஞ்சிச்சு? நல்ல படிப்பை கொடுத்துச்சு. எப்ப வந்து உங்களுக்கு ஒன்று நினைச்சுடுங்க, அற்புதமான படிப்பை படித்த உங்களை, அற்புதமான படித்த படிப்பை உங்களை நல்ல ஹை லெவல் ஸ்கை ஸ்பிச்சில் படிச்ச உங்களை கெடுக்கக்கூடியவன் யார் தெரியுமா? சாட்சாத் சுக்கிரன் கெடுத்துருவான். ஏன்னா அற்புதமான படிப்பு கையில இருக்குது, பாப்பான் சுக்கிரன். அப்படியா, நீ என்ன படிச்சு வந்து பெரிய ஆளு. அப்ப என்ன செய்வான்? பெரிய பெரிய விவிஐபிக்களுடைய பேக்ரவுண்ட் வாழ்க்கையை நீங்க பாருங்க. அந்த விவிஐபியோடைய வாழ்க்கையில பாருங்க, லவ் மேரேஜ் நடத்திடுவான். ஏன்னா அறிவு என்பது புதன், அறிவை கெடுப்பது என்பது சுக்கிரன். எந்த காலத்தில் வந்து படிக்கின்ற காலத்தில் அறிவார்ந்த படிப்பை படித்து யார் லவ் மேரேஜ் பண்ணாங்களா அவங்களாம் நல்லா இல்லை. இது நிறைய பேர் செக் பண்ணிப்பார், இருக்காது. நான் அதான் சொல்லுவேன், படிப்பு என்பது புதன். நீ அந்த இடத்துல சுக்கிரனை உள்ள விடாத. ஏன்னா அவன் என்ன சொன்னான்? உன்னுடைய படித்த படிப்பை வந்து என்ன சொன்னான்னா இந்த சுக்கிரன் கேவலப்படுத்துவான். எதுக்கு தெரியுமா? சுக்கிரனுடைய புதனுடைய வீட்டுல சுக்கிரன் நேசம், புதன் நேசமாகிற வீட்டுல வந்து சுக்கிரன் உச்சம். அப்ப நீங்க உண்மையாவே நினைக்கலாம் 2 பேரும் ஃப்ரெண்டு அப்படின்னு நினைக்கலாம், சுக்கிரனும் புதனும் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. கிடையாது. புதனுடைய வீட்டுல சுக்கிரனை நீசமாக்கிடுறானுங்க, சுக்கிரன் உச்சமாகிற இடத்துல புதனை வந்து நீசமாக்கிடுறாங்க. காதலும் சுகபோகங்கள் இருக்கின்ற கல்வி என்று சொல்லக்கூடியது இருக்காது. கல்வி என்று சொல்லக்கூடிய இருக்கிற இடத்துல வந்து சுக்கிரன் நேசமாயிறான். அப்பத்தான் சொல்றான், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அறிவாளியை வந்து கெடுக்கக்கூடியது யார் என்று சொன்னால் சுக்கிரன் கெடுத்துருவான். எவ்வளவு பெரிய படிச்சவனா இருந்தாலும் சேர்த்தான். அதனாலதான் வந்து என்ன சொன்னா, அரசு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்துல போய் யார் வேலைக்கு போயிட்டான்னு சேர்த்தான், உனக்கு பொம்பளை ஆகாது, உண்மையாவே ஆகாது. ஏன்னா வந்து என்ன சொன்னா, அந்த பொம்பளையோடைய வீட்டுலதான் சூரியன் நீசமாயிட்டான். பெரிய பெரிய விவிஐபிகளுடைய பெரிய அந்தஸ்தில் வந்து உத்தியோகம் பார்த்தவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் கெட்டது வந்து சுக்கிரனால் தான் கெட்டிருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அந்தஸ்தான பேர்சனாக நம்ம வந்து உட்கார்ந்துட்டோம்னா டீ குடிக்க கூட நம்ம வெளியே போக முடியாத நிலைமையை அவன் உருவாக்குவான். ஏன்னா இது இந்த டாபிக் வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து, ஏன்னா இந்திராணி பார்த்தீங்களா, இந்த இந்திராணி வந்து என்ன சொன்னா படுகின்றது என்ன, இந்திராணியை வந்து யாரும் ஒண்ணு செய்யல. இந்திராணி வேலை எல்லாரும் ஆசைப்படுவாங்க. தேவலோகத்துடைய அந்த அமைப்பு,
இன்னமும் அதுதான். அப்ப என்ன காரணம்னா, அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சம்பாத்தியத்தை வந்து நல்லா பண்ணுவாங்க. அதை இவர்களால் வந்து அனுபவிக்க முடியாது. பொண்டாட்டி, பிள்ளை, சுத்துல இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுடைய மனோநிலை என்பது எப்படி இருக்கும்னா கொடுக்கிறது. ஏன்னா செவ்வாய் என்பது ஒரு ஆதிபத்தியமுடைய கிரீடம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம். சாதாரணமான அவிட்ட வந்து சாதாரணமான நட்சத்திரம்னு நினைக்காதீங்க, நல்ல நட்சத்திரம். ஆனால் அதில் பிறந்தவங்களுக்கு தான் அதோடைய வலியும் வேதனையும் தெரியும். ஏன்னா உள்ள வந்து நம்மகிட்ட இருந்தவன் வெளியே போக மாட்டான். ஆனால் நம்மளை என்ன செய்வான், வேவு பார்த்துட்டே இருப்பான். நம்மளை வேவு பார்த்துட்டே இருப்பான். நம்ம ஓரத்துறதுக்கு நம்மளை வேவு பண்ண, இந்த நபர் நம்மளை விட்டுட்டு போயிடுறாரோ, நமக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தர் யாரும் பிடிக்கிட்டு போயிடுறாங்களோ. ஏன்னா இங்க தயாள குணம் இருக்கும், அவிட்டத்திடம் தயாள குணம் இருக்கும். இதை நீங்க பரிச்சத்து பாருங்க. சில பேர் அவிட்டத்துல வந்து ஐயோ தான் நீ தயாள குணமாக நீ இருக்கணும். சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்துட்டேன்னா வந்து என்ன சொன்னா, நீ அரசனை போல் இருந்தால்தான் உன்னை 10 பேர் வந்து என்ன சுத்தி வருவான். நீ வந்து என்ன சொன்ன, செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போய் வந்து பிச்சைக்காரனா வந்து என்ன சொன்னா, ஒரு 10 பேருக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து தானம் பண்ணாமலோ ஒரு 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 அதாவது வந்து படைத்தளபதி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கணும். அவிட்டத்துல போய் பிறந்தவன் ஒரு படைத்தளபதி எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னா சீரும் சிறப்புமாக இருக்கும். அப்ப படைத்தளபதினு எப்படி இருக்கணும், அதிகாரமும் இருக்கணும், அரவணைப்பு இருக்கணும். 4 அடி அடிச்சுட்டு என்ன சொல்றான், 4 அடி அடிச்சுட்டு என்ன சொல்றான்னா வந்து நல்லா வந்து போலீஸ்காரன் என்ன செய்வான், நல்ல சவலை வெளுத்தெடுத்துருவானுங்க. எடுத்துட்டு என்னடா உனக்கு வந்து என்ன சொன்னா வந்து சிக்கன் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி வேணுமான்னு கேட்பான். அந்த அடித்ததை உப்பை போட்டு சரி பண்ணுவானுங்க. உப்புன்னா சாப்பாடு. அப்ப இதனாலதான் என்ன சொல்றான்னா, அவிட்டத்தின் பக்கத்துல வந்து உள்ளார்ந்து வெளிப்பார்வைக்கு என்ன சொல்றான்னா, நானே அவிட்டத்துல பிறந்தவன் தான். வெளிப்பார்வைக்கு வந்து இவன்ட்டெல்லாம் போய் ஜோசியம் பார்த்து தெரியல, எப்ப பார்த்தாலும் துட்டு கேட்பான். இல்லைன்னா வந்து என்ன சொல்ல, வந்து பேசும்போதே ஒன்று என்ன சொன்னா கனிவா பேச மாட்டான்னு நீங்க நினைப்பீங்க. எனக்குன்னு ஒரு மறுபுறம் வந்து என்னை எப்படி புரிஞ்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்து வந்து நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, வாழ்க்கையில் வந்து நீங்க மறக்காத அளவுக்கு என்னால கொடுக்கறதுக்கு வந்து என்கிட்ட கல்வி இருக்கு. ஆமா, நீங்க வந்து புடுங்கிட்டு போயிடணும், நான் வந்து நீ சொல்றதை கேட்கணும். உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே என்ன சொல்றான்னா வந்து அந்த சிட்டை போடுற வேலைங்கிறதெல்லாம் இங்க பேசக்கூடாது. அவன் என்ன சொல்லியிருக்கான் சாஸ்திரத்துல, பணம் என்று சொன்னால் என்ன, உனக்கு நீ பணம் வரும்போது எப்படி சந்தோஷமாக வந்து அதை ஏற்றுக்கொண்டு வந்து இன்னைக்கு அக்கௌண்ட்ல ஏறிடுச்சுன்னு நினைக்கியோ, செலவழிக்கும் போது அதை விட ஒரு பங்கு நீ சந்தோஷமா செலவழிக்கணும். உன்னுடைய கர்மாவை அழிப்பதற்கு நீ அடுத்தவனை சிட்டை போடுறான்னு நீ சொன்னேன்னா நீ எவ்வளவு வடிகட்டினா கஞ்சனா இருப்ப. யோசனை பண்ணி பாரு. உன்னுடைய அழுக்கை, உன்னுடைய கர்மாவை, உன் தாத்தம் பாட்டம் பண்ண பாவங்களை நாங்கள் ஒரு கருத்தை சொல்லி வந்து என்ன செய்யறோம், இப்படி செய்யுங்க அப்படின்னு அதை புனிதப்படுத்த போற நபருக்கு எங்களுக்கு அப்படியே வந்து ஆக்குபேஷன் ஆகும். போன திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு பரிகாரம் செஞ்சேன். ஒரு பரிகாரம்னா அது கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு காலம். இன்னைக்கு சிவாதி முடிஞ்சிருக்கு, 2 லட்சம் ரூபாய் எனக்கு லாஸ். ஏன்னா எனக்கு தெரியும் என்ன காரணம்னா, அதை செய்தால் ஒரு தலைமுறை சரியாகும். ஒரு தலைமுறை 3 தலைமுறை சரியாகும். 3 தலைமுறை சரியாகும். அந்த கர்மா வந்து சரி பண்ண முடியும். அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா மானசீகமாக கரெக்டா செட் பண்ணி செய்யணும். செட் பண்ணி இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா செட் பண்ண தெரியாது. எப்படி வந்து அந்த பரிகாரத்தை எந்த நாளில் குருவுக்கும் சந்திரனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்து அந்த இதை சரி பண்ணணும். அந்த சரி பண்ணுவதற்கு சரியான இடங்கள் கிடைக்கணும். தேர்வு பண்ணி கரெக்டா பண்ணும்போது ஒரு குடும்பத்தோடைய தலைமுறையுடைய கர்மாக்கள் வந்து 3 தலைமுறையாக 4 தலைமுறையாக ஒரு கர்மா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அந்த கர்மாவை வந்து சரி பண்ண வேண்டிய கால சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அப்ப தள்ளப்பட்டு விட்டோம். இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதை சரி பண்ண சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறகும் நான் வந்து என்ன சொல்றேன்னா, அந்த இதுக்கு தலையிடாமல் இருந்தேன் என்று சொன்னால் என்னுடைய படித்த கல்வியால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப மானசீகமாக அதை ஏற்றுக்கொண்டு நான் செஞ்சேன். இன்னைக்கு எனக்கு 2 லட்சம் ரூபாய் லாஸ். இதை ஏன் சொல்ல, இது பெருமைக்காக சொல்லலை. ஏன்னா பரிகாரம் பண்ணினால், சரியாக பண்ணினால் ஜோதிடர் பாதிக்கப்படுவார்.
உறுதியாக பாதிக்கப்படுவார். இன்னைக்கு எதுக்கு வந்து என்ன சொன்னா, பிராமண ஆள்களில் வந்து அத்தனை பேருக்கு கல்யாணம் முடியாம கிடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் கல்யாணம் முடியாம கிடக்கு? எந்த பிராமணால் 25 வயசுல கல்யாணம் முடிச்சுட்டு பிள்ளைய தூக்கிட்டு தெருவிலி வந்துட்டு இருக்கான்? அந்த குலத்தில் வந்து 45 வயது வரைக்கும் பெண் கிடைக்காமல், பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கின்ற அவலநிலை காரணமெல்லாம் என்ன சொல்றான்னா, இவன் போய் வந்து என்ன சொல்றான்னா, கணவதி ஹோமத்துல நீ விடிய காலம் பண்ணினாலும் சரிதான், எங்க பண்ணினாலும் சரிதான், என்னைக்கு நீ வந்து கையில வந்து என்ன சொன்ன தர்ப்ப புல்லு போட்டு நீ பண்ணினாலும் சரிதான். நீ பிராமணனுங்கிறதுக்காக வந்து தர்ப்ப புல்லு போட்டு பண்ணிட்டேங்கிறதுக்காக வந்து உனக்கு கர்மா சாடாதன்னுலாம் கிடையாது. இன்னும் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இல்லை. ஏன்னா அவனால கொண்டு போய் தர்மம், ஏன்னா தர்மத்தை வாங்கியவனுக்கு தர்மம் பண்ண முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தர்மத்தை வாங்கியவனுக்கு தர்மம் பண்ண முடியாது. தர்மத்தை வாங்கினவனுக்கு எப்படி தர்மம் பண்ண முடியும்? தர்மம் பண்ண தெரியுமா? வாங்கி சாப்பிட்டவனுக்கு வந்து திரும்ப கொடுக்கறதுக்கு தெரியாதியா? அவன் மூடி வைப்பான். என்ன செய்வான்? எப்பயுமே நல்லா நினைச்சிடுங்க, நீங்க வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை எங்கடாச்சும் மூடி பத்திரமா வைக்கணும்னு நினைப்பீங்க. நான் என்ன செய்வேன் தெரியுமா? வாங்கினதை வந்து எவ்வளவு தூரத்துக்கு விரைவு பண்ணிட்டு பேசாம போயிட்டே இருக்கணும். நாளைக்கு வரும்ல அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதுதான் அந்த பிராமணருடைய அந்த அந்த ஜெனட்டிக் வந்து என்ன சொன்னானே. எங்கேயாவது என்ன சொன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ அல்லது வந்து ஒரு தாசில்தாரோ ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோ யாராவது பிராமணலா இருக்காங்களா? ஏன் இல்லை? அவன் தாட்டம் கூட்டம் பண்ண நமக்கெல்லாம் சேர்ந்து வந்து என்ன சொன்ன பிதுர் தர்ப்பணம். என்ன தப்பு பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? பிதுர் தர்ப்பணம் என்பது என்ன? மதியம் 1:12 மேலதான் பிதுர் தர்ப்பணம் கொடுக்கணும். இது எல்லாருமே தலைமாத்திட்டாங்க. அப்ப குருவாக இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? ஐயா, பிதுர் தர்ப்பணம் என்பது யாருக்கு கொடுத்தாலும், தர்ப்பணங்கள் பண்ணினாலும், எள்ளுந்தண்ணீர் எரித்தாலும், அன்றைய நாளில் திதியில் அமாவாசையில் 1:12 3:30 மணிக்குள்ள பண்ணா தாயா உண்மையான பிதுர் தர்ப்பணம். இப்ப இருக்கிற ஐயர்கள் என்ன செய்யறாங்க? காலையில புரட்டாசியில பாத்தீங்கன்னா வந்து காலையில அமாவாசை காலையில உட்காந்துட்டான். அப்ப என்ன ஆகும்? அந்த கர்மாவுள்ள அவன் மேல போய் விழுந்து அவங்களுக்கே தெரியும் நம்ம தவறு பண்ணிக்கிறோம். இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். நான் கேட்கிறேன், ஒரு பிராமின்ட்ட வந்து கேட்கிறேன், ஐயா வந்து என்ன சொன்ன பிதிர் தர்ப்பணம் எத்தனை மணிக்கு கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுமா ஐயா அப்படின்னா, இல்லையே திதி அன்னைக்கே கொடுத்துடலாம. அப்ப நீ பிராமணனுக்கே லாயக்கு இல்லை அப்படின்ட்டு. நீ அந்த கோத்திரத்துல போய் பிறந்திருக்க. பிதர் தர்ப்பணம் மதியம் 1:12 3:30 மணி வரைக்கும் தான் கொடுக்கணும். எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா அப்படி நீங்க ப்ராப்பரா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு யாரும் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்கள பாதிக்காது. இல்லைன்னா இன்னைக்கு நீங்க நல்லாவே பாருங்க. ஏன் இதை நான் குறை சொல்லல, எந்த ஒரு பிராமணாலும் அரசாங்க உத்தியோகத்தில் அவங்க ஒரு காலத்துல இருந்தாங்க. இப்ப யாருமே வந்து என்ன சொன்னா வந்து ஒரு கிளர்க்கா கூட இல்லை. ஏன்? அந்த கல்ச்சரலை வந்து கரெக்டா கடைப்பிடிக்கல. அதே மாதிரி ஒரு பரிகாரம் என்று செய்தோம் என்று சொன்னால் அந்த பரிகாரத்தை வந்து என்ன சொன்னா ப்ராப்பரா செய்யணும். ப்ராப்பரா செஞ்சா வந்து என்ன சொன்னா அந்த ஈட்டிங்க நெஞ்சில் வந்து பாயத்தான் செய்யும். ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிற உள்ள களத்துக்கு போ. 10 ரூபா வாங்குறீல்ல, அந்த கர்மாவை கரெக்டா நீ செஞ்சு கொடுக்கணும். இல்லையா அப்படி நீ செஞ்சு கொடுத்துட்டேன்னு சொன்னா கடவுள்கிட்ட போய் மண்டிடு. நான் என்னுடைய கல்வியை கரெக்டா பிரயோகம் பண்ணையா, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லு. கடவுள் உன்னை காப்பாத்திடுவார். இதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. அதனால அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு மனிதனும் தான் பிறந்த நட்சத்திரத்துக்கு 19வது நட்சத்திரத்துக்கு உண்டான ஆதனம் என்று சொல்லக்கூடிய உயிர் மூலமா தான் ஆக்டிவேஷன் இருப்பான். எல்லாரும் நினைச்சிட்டு அவிட்ட நட்சத்திரத்துல போய் காலையில சனி தோசை முடியும், காலைல 9 மணிக்கு தான் எந்திரிப்பான், 12 மணிக்கு தான் எந்திரிப்பான், பல்லு விளக்க மாட்டான், அதை செய்ய மாட்டான், இதை செய்ய மாட்டான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. அது யார் என்று சொன்னால் மிருகசீரிட நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் தான் என்ன சொல்றான்னா வந்து 19வது நட்சத்திரமாக அவிட்டமாக வந்து விடுகின்ற காரணத்தினால அவங்க அந்த ஆதிபத்தியம் உடைய நெகட்டிவ்ல இருப்பாங்க. அப்ப அவிட்ட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சித்திரை நட்சத்திரத்திற்கு உண்டான கேரக்டர் வந்து நல்லா அப்படியே வந்து அப்பட்டம் ஓட்டி இருக்கும்.
நல்லா இருப்பாங்க, நல்ல ஃபேஸிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப அந்த குரு ஆதிபத்தியம் இருக்கும், எல்லாமே எல்லாமே இருக்கும். அப்ப இவர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, வாழ்க்கையில் இவர்களுடைய கர்மா என்பது சனி. தொழில் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தொழில் சிறப்பாக இருக்கும். ஆனா வந்து என்ன சொல்றான்னா, 10 ரூபாய் வந்து விட்டது என்று சொன்னா 2 கேஸ் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து 4 கேஸ் வராது. இந்த செலவெல்லாம் இந்த இருக்கிறத பூரா அரிச்சு முடிச்ச பிறகு அதற்காக வந்து என்ன சொன்னாங்க, யாரும் வந்துருவார்களா, வருவாங்களா 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 வருவாங்களான்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதிர்பார்த்தே இருக்க வேண்டிய ஒரு சூழலை தள்ளிவிடும். வேலையில் அதிகமான நெருக்கடி இருக்கும். வேலையில் அதிகமான எவ்வளவு நெருக்கடி இருக்குதோ அதே சமயத்துல வேலையில வந்து என்ன சொல்றேன்னா, நீட்டா வந்து என்ன சொல்ற, வேலையே இருக்காது, ஆனா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கணும். வேலையே இருக்காது, வேலையே இல்லாம வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்க. சும்மா இருப்பது சின்ன விஷயமா? சும்மா இருப்பது சின்ன விஷயமா? அதனால இவர்கள் இறப்பு தோஷம் உடையவர்கள், தகப்பனுக்கு ஆகாது. திருமண வாழ்க்கையில் இவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, கண்டிப்பாக வந்து ஒரு போராட்டம் இருக்கும். என்ன போராட்டம் இருக்கும்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவர்களுக்கு கல்யாணம் பண்றவங்க என்ன செய்வாங்கன்னா, வேவு பார்த்து கொண்டே இருப்பார்கள். இந்திராணி எங்கேயும் ஓடி விடுகிறாளோ, இல்ல இந்திராணியை அவன் வந்து இழுத்துட்டு போயிடுறானா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். ஏன்னா 7வது நட்சத்திரமாகிய சுக்கிரன் வத நட்சத்திரமா வந்துட்டேன், என்ன மாதிரி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. அவிட்டத்தில் போய் பிறந்தவங்க நீங்க யோசனை பண்ணி பாருங்க. 7வது நட்சத்திரம் வத நட்சத்திரமாக வந்து விட்டால் அந்த வதம் எத்தனாவது கட்டமாக வருகிறதுன்னு பாருங்க. அதனாலதான் என்ன சொல்றான்னா, எப்பயுமே அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கஷ்டப்பட்ட வீட்டுல பெண் எடுங்க. நீங்க கல்யாணத்திற்கு பிறகு பெரிய யோகத்தை வந்து கண்டிப்பா அனுபவிப்பீங்க, அதுல மாற்றம்லாம் கிடையாது. முதல் குழந்தை பிறந்த பிறகு ஒரு பெரிய யோகம் வரும், அதெல்லாம் ரைட்டு. எல்லாமே நீங்கள் வந்து அவர்கள் சந்தோஷத்தை பார்க்க பிறந்தவர்கள் தானே தவிர நீங்கள் சந்தோஷமாக இருக்க பிறந்தவர்கள் அல்ல. இதை மனசுல வச்சுடுங்க. வச்சுட்டு என்ன சொன்னா, அடிக்கடி என்ன சொன்ன, சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கள். மாதத்தில் 2 முறை வளர்விரை சனி, தேய்விரை சனி, காலபைரவருக்கு வந்து என்ன சொன்னா ஒரு மாலை போட்டு 2 தீபம் போட்டு வந்துருங்க. இது உங்களை காப்பாற்றும். அதே சமயத்துல மாதத்தில் 2 ஞாயிற்றுக்கிழமை, வளர்விரை ஞாயிற்றுக்கிழமை, தேய்விரை ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும், இங்க போய் சிவன் கோயில்ல போய் வந்து என்ன சொன்னா வந்து நீட்டா வந்து தேன் அபிஷேகம் பண்ணு, வில்வ மாலை போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மனைவியாலும் தொழிலாலும் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் மைனஸ்கள் சரியா போயிடும். 2வது, அவிட்டத்தில் யார் பிறந்தாலும் பூர்வீகத்துல இருக்காதீங்க, பூர்வீகத்துல இருக்க விடாது. ஏன்னா சூரியனுடைய தோஷம் இதுக்கு உண்டு, இருக்க விடாது. அவிட்டத்தில் யார் பிறந்தாலும் அடிக்கடி குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க. குலதெய்வத்திற்கு வந்து என்ன சொன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது உங்க கையால வந்து மாதம் உங்க கோவிலுக்கு வந்து நீங்கள் வந்து தர்ம காரியம் பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆண் வாரிசு சிறப்பாக இருக்கும், பெண் வாரிசுகளும் சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் அவிட்டத்துல போய் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனுடைய தோஷம் இருக்கின்ற காரணத்தினால் திருமணம் என்று ஒன்று குழந்தைகளுக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். ஆனால் போராட்டத்தில் வந்து வெற்றி ஜெயித்து விடுவீர்கள். அதற்கு உங்களுக்கு துணை இருப்பது யாரு தெரியுமா? இந்த சுக்கிரனை வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி ராகுவை பிடிச்சிருங்க. எப்ப வந்து சுக்கிரனுடைய பிரச்சனை வருதோ, திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வருகிறதா, வந்துகிட்டே இருக்குதா, நீங்கள் எப்பயுமே ராகு என்று சொல்லக்கூடிய நாகராஜரை பிடித்து விடுங்கள். அந்த நாகராஜரை பிடிக்க வந்து ஏன்னா சுக்கிரனுடைய கொட்டத்தை வந்து அடைக்கிடுவார். எப்பயுமே ஒரு நட்சத்திரம் வத நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னா வந்து சரி பண்ணுவதற்கு என்ன சொன்னா வந்து பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதி 5வது நட்சத்திரத்தை வந்து பிடிச்சிடணும். கட்டையை காலில் ஓட்டு 2 காலையும் பாம்பு கரெக்டா சுத்தி எடுத்து விட்டோம்னு வைங்க, அப்படியே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எப்பயுமே அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சர்ப்ப வழிபாடு தயவு செய்து பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மனைவிக்காகவும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்காகவும், ஆணாக இருந்தால் பெண்ணுக்காகவும் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், தலகுப்புற விழுந்து வந்து என்ன சொன்னா, அதாவது வந்து
அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டி கொண்டே இருக்கணும். வழிகாட்டி கொண்டிருந்து அவங்க உயர்ந்துட்டே போவாங்க. உங்களை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலைகள் இருக்காது. அதை சுட்டி காட்டின பிறகு ஓ சரி 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 அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்றைக்குமே காணல் நீராகத்தான் இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் காணல் நீராக இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? சமாதானம் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். சமாதானம் அடைங்க, வேற வழியெல்லாம் கிடையாது. என்னைக்கு என்ன சொன்னால், சனியும் சூரியனும் ஒரு மனிதனுக்கு தோஷமாக வந்து விட்டது என்று சொன்னால், சூரியன் என்று சொன்னால் பிரபலமாக முடியாது. சனி என்று சொன்னால் என்னதான் இருந்தாலும் கட்டையை போட்டு நீ நொண்டி நொண்டி தாண்டா நடக்கணும். உன்னை என்ன சொன்னா பாசிட்டிவாக ஓட விட மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சனிக்குண்டான அத்தனை விதமான முடக்கத்தை கொடுத்து அறிவை வளர்த்து விட்டுறான். ஏன்னா அந்த சனிக்குண்டான முடக்கத்தை கொடுக்கும்போது இவனுக்கு என்ன சிந்தனை வரும்? வீட்டுல படுத்து சும்மா இருக்க மாட்டான். புதனை ஆக்டிவேஷன் பண்ணுவான். அந்த புதனை ஆக்டிவேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்? புதனை ஆக்டிவேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அறிவு, தெளிவு, எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய தன்மை. அந்த சாதிப்பும் கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும். உங்களுடைய பேரம்பேத்திகளுக்கு தான் கிடைக்கும். நீங்க பெரிய ஆகுதியை உருவாக்கி வச்சிருவீங்க. ஒன்னு ஹெரிட்டேஜ், பாரம்பரியத்தை உருவாக்கி வைப்பீங்க, இல்லைன்னா சொத்தை சேர்த்து வைப்பீங்க. இது ரெண்டு தான் மனிதனால் சேர்க்க முடியும். ஒன்னு ஹெரிட்டேஜ், பாரம்பரியத்தை சேர்த்து வைப்பீங்க, இல்லைன்னா சொத்தை சேர்த்து வைப்பீங்க. இந்த ரெண்டையும் என்ன சொன்ன உங்க சந்ததிகள் என்ன சொன்ன நோகாமல் அனுபவிக்கும். அதுல இன்புட் எல்லாமே இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் போய் நிறைய இன்புட் கொடுத்து அவிட்டத்தை எதிர்த்தவன் எவனுமே என்ன சொல்லனா சண்டாள நட்சத்திரம். அவிட்டம் சண்டாள நட்சத்திரம். இது பயமுறுத்தலுக்காக இல்ல. உலகத்துல வந்த அத்தனை பேருமே அவிட்ட நட்சத்திரத்துக்காரன், சண்டாள நட்சத்திரத்துக்காரன். இவன் மோதிட்டான்னா என்ன சொல்றான்னா அவனுக்கு சட்னி தான். இது நடக்கும். அதனால என்ன சொல்றான்னா எல்லாரும் என்ன சொல்றான்னா திருநள்ளாறு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கு போயிட்டு வாங்க. சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும். அதற்கடுத்து சனி பகவான் காலபைரவரை வழிபாடு பண்ணணும். பிளஸ் என்ன சொல்லலாம்னா எப்பயுமே உங்களுக்கு ஆபத்துக்கு உதவிக்கு வருகின்றவர் எம்பெருமான் நாகராஜ பெருமான் தான். அவரை பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, எல்லாத்தையும் சொல்லட்டி அடிச்சு என்ன சொன்ன உங்க கழுத்துல கிடக்கிற பாம்பு மாதிரி நின்று உங்களை பார்த்து எல்லாம் பயப்படக்கூடிய தன்மையை கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.